ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். இன்னைக்கு ஒரு புடி நம்ம ஏபிவிபி உங்ககிட்ட நான் முதல்வன் திட்டத்தை நீக்க சொன்னாங்க. அடடே, அப்படியே தூக்குனா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நேமா மட்டும் மாற்றுவோன்னு மாற்றினீங்க. ஆனால் ஏபிவிபியோட ஆர்எஸ்எஸ் நண்பர் கொடுத்த முட்டு இருக்க, அடேங்கப்பா, வெளியே கேட்டு பாருங்க. யாருக்காவது நான் முதல்வன் திட்டம் என்னன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. திறன் மேம்பாடு தான் அவங்க அதோடைய அந்த டிபார்ட்மெண்டோட வேலை திறன் மேம்பாடு. ஸோ திறன் மேம்பாடுன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாற்றிருப்பாங்க. அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ். திட்டத்தோட சாதனைகளுக்கு ஸ்டிக்கர் கூட ஒட்டியிருக்கலாம் சார். அதுக்குன்னு எல்லா போஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்களே சார். பேரை மாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் நான் முதல்வன் திட்டத்தில் யார் யார் எந்தெந்த ஸ்டூடெண்ட் பயனடைஞ்சாங்களோ அந்த கிளிப்பிங்ஸு அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற வார்த்தை மக்களுக்கு புரியலையா. இவங்க வச்சிருக்கிற புது பேர் பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு திட்டம். இது மட்டும் மக்களுக்கு நல்லா புரியுமா? ஏன் இந்த காழ்ப்புணர்வு? என்னன்னா இவங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் அப்படின்னாலே அந்த ஸ்டாலினுடைய உருவமும் அவர் செஞ்ச அந்த விஷயங்களும் தான் முன்னாடி வரும் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்வில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பள்ளி நிகழ்ச்சியில் காங்கிரஸுடைய அமைச்சர் என்ன பண்ணுறாரு, விஜயோடைய பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறாரு. ஒரு பக்கம் மாணவர்கள் போராட்டம் அடிதடி, இன்னொரு பக்கம் நம்ம அமைச்சர் கொண்டாட்டம். வாடி வாடி கைப்படாத சீடி. சட்டம் ஒழுங்கு உண்மையை சந்தி சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த குத்தாட்டம் தேவையா? அதே போல் என்ன பண்ணாங்க, எந்த சிஎம்மும் இது மாதிரி ஒரு அறிவிப்பு விடல. நீங்க முதல்ல ஏதாவது டிவில ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணீங்களா? பப்ளிக் ஏதாவது நோட்டீஸ் இது கொடுத்தீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுத்தீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்? குழந்தைங்க எல்லாம் பெரிய ஏமாற்றம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 குழந்தைங்க வெயில இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி முதல்வர் விஜயோடைய பிறந்த நாளுக்கு வனவிலங்குகள் பூங்கா வண்டலூர் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோல் மக்கள் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் அந்த வண்டலூர் பூங்காவுக்கு வந்த பிறகு ஏமாற்றத்தை தான் சந்தித்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் முன்பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ, மீதி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கே கடுமையான கோபத்தில் கோஷம் போடக்கூடிய காட்சியை பாருங்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.